வணக்கம் உறவுகளை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் RF48 ராம். எல்லாம் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா அவன் கொஞ்சம் நாளாக வீடியோ போடாமல் இருந்தானே, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட எதாவது சொல்லியிருப்பேன், குட்டி குட்டி கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ப்ராப்ளம்ஸ்னு சொல்லியிருப்பேன், கமிட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன். எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சுங்க. இன்னும் இன்னும் 2-3 கமிட்மெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா ஃப்ரீ பேர்டுங்க. அப்புறம் ஜாலியாக எங்கே வேணுமாலும் பறக்கலாங்க. நம்ம ராவணனை கூட்டிகிட்டு ஜாலியாக பறக்க வேண்டியதான். இலங்கைக்கு பறந்தாலும் சரி, லடாக் பறந்தாலும் சரிங்க. ரொம்ப அதிகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்குவோம் சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு பிளான் போட்டாச்சுங்க. எங்கே போகிறோம்னா தனுஷ்கோடி போகிறோங்க. தனுஷ்கோடிக்கு போகிறோம். 2 நாள் ட்ரிப்பாக போட்டிருக்கேன். நான் மட்டும் போல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகலான் இருக்கேங்க. அதனால் நெக்ஸ்ட் வீக் போகிற மாதிரி இருக்குங்க. அநேகமாக வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டேவை நம்ம ஒதுக்கிறோம், அந்த டேவே நம்ம தொடவே கூடாது. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே கிளம்புற மாதிரி பிளான் போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. இன்னும் இப்படி கரெக்டான 1 வீக் தாங்க இருக்குது. 1 வீக்குள்ளே ட்ரிப்புக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இடையில இன்னொரு ட்ரிப் எதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கேங்க. பார்ப்போங்க, டைம் இருந்தால் அதையும் பண்ணி விட்டலாம். என்னடா வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இனிமேட்டுக்கு வீடியோ நம்ம ஃபேஸை காட்டி போட்டோம், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா நம்ம ராவணன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான், பைக்கு கலரும் தெரியும் பிளாக் தான். சரி, நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற டிஷர்ட் கலரும் பிளாக் தான். சரி ஓகே, நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லேயே போடுவோம். எதுக்கு நம்ம பிளாக்கை மட்டும் கலர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு, பிளாக் கலர்ஃபுல்லாக எடுத்தால் தான் பார்க்க நல்லா இருக்கும். நம்ம பேசுகிறத பிளாக் அண்ட் ஒயிட்டாக போட்டுருவோம். எதுக்கு நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு, அதுவும் நல்லா இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணிட்டேங்க. மொபைலில் நான் கையில் பிடிச்சதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுங்க. ஏன்னா கைக்கு சப்போர்ட் இல்லாமல் அப்படியே நிற்கிது. காலில் கொஞ்சம் முட்டு கொடுத்து பாட்டி வச்சுருக்கேன்னா அதனால் கொஞ்சம் வீடியோ லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் கேம் என்னடா ஆச்சு, அதில் விளாக் பண்ண போறியா இல்லை மொபைலே எடுக்க போறியான்னு கேட்டிங்கன்னா மொபைலில் தான் எடுக்க போகிறேங்க. பட் ஆக்ஷன் கேம் ரெண்ட்டுக்கு கேட்கலான் இருக்கேன். ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு, லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், பட் அது இன்னும் வாங்கலை. சரி, ஆக்ஷன் கேம் வந்துரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னமும் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். என் நேரமோ இல்லை என் தலையில் எழுத்தின தலைவிதியோ என்னான்னு தெரியலங்க. ஏன்னா அமேசானில் ஆர்டரை போட்டு 2-3 தடவை வந்துச்சு. அமௌண்ட்டு ப்ராப்ளம்னால ரிட்டன் அனுப்பியாச்சுங்க. இப்போ அமௌண்ட்டு வந்துருக்கு, டேரெக்டாக போய் கொடுத்துட்டு வந்தும் அதுவும் டிலே ஆகுதுங்க. என்ன தான் நமக்கு ரீசனோ என்ன தான் சுச்சுவேஷனோ தெரில. சரி போங்க, அது வர்றதே மெதுவாக வரட்டும். நம்ம இருக்கிறப்போ மொபைல்லே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. மொபைலே எடுப்போங்க, பார்ப்போம். போகிறதுக்குள்ளே ஆக்ஷன் கேம் வந்துச்சுன்னா ஓகே, இல்லையா நமக்குன்னு இருக்கவே இருக்குது நம்ம மொபைல். அதனால் என்ன அதை நம்பி தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு நாள் பார்த்துக்கலாம் போங்க சரிங்களா? எவ்வளோ பட்ஜெட்டுனா எப்படி ஒரு 2 நாள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும், 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நான் தனுஷ்கோடி போகிறதுக்கே கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் ஆகுங்க. அதனால் நான் இருக்க லொக்கேஷன்லேருந்து தனுஷ்கோடி போகிறதுக்கு 7 ஹவர்ஸ் ஆகும். எப்படியும் அது ஒரு ½ டே முடிஞ்சு போயிடும். மிட் நைட்டில் நான் கிளம்பலான் இருக்குங்க. ஏன்னா அப்படின்னா தான் சன்ரைஸை பார்க்க முடியும், சன்ரைஸையும் பார்க்க முடியும், சன்செட்டையும் பார்க்க முடியும். ஒன்று சன்செட்டை பார்க்கணும், ஆனால் 2மே எப்படியும் பார்த்தாருங்க. 2டையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க அதெல்லாம் பார்க்க. அதனால் சன்ரைஸையும் பார்க்கணும், சன்செட்டையும் பார்க்கணும். முடிஞ்சால் கொஞ்சம் மிட் நைட்டில் கிளம்புனோன்னா காலையில் அங்கே சன்ரைஸை பார்த்தலாம். அப்படி இல்லையா மிட் நைட்டுக்கு அப்புறம் காலையில் கிளம்புனாலும் சன்செட்டை பார்த்துட்டு அடுத்த நாள் சன்ரைஸை பார்க்கலாம். என்ன ஐடியான்னு தெரிலங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஐடியா போட்டிருக்காங்க அப்படின்னு சரியாக தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 மெம்பர்ஸ் பக்கமாக 10 மெம்பர்ஸ் மினிமம் 10 மெம்பருங்க. 10 மெம்பர்ஸ் போக போகிறோம். நம்ம அவங்க காரில் போவாங்க, நம்ம பைக்கில் போகிறோங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ லாங் போனாலும் சரி பைக் ஒன்லி தான். அதுக்காக தானே நம்ம அதான் நம்ம சபதமாக எடுத்துருக்கோம். அதனால் நம்ம பைக்லேயே ட்ராவல் பண்ணுவோம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரில் வருவாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம காருக்கு ஈக்குவலாக போக போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம பைக்கில் தான் போக போகிறோம். சோலோவாக போகிறோமா இல்லை பில்லியனோட போக போகிறோமான்னு அது அன்னைக்கு தான் தெரியுங்க. ஏன்னா காரில் இருக்க கெப்பாசிட்டி பொறுத்து தான் சொல்ல முடியும். வேறு என்னங்க, இது வரைக்கும் எந்த அப்டேஷன் இல்லைங்க. ராவணாவை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஸ்டிக்கரிங் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கு. சீக்கிரமே ராவணனை பற்றி ராவணனை ஃபுல் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டலாம். அது இப்போயா இல்லை ரைடு முடிச்சுட்டு வந்து போடலாமான்னு இருக்கேங்க. ராவணா செகண்ட் சர்வீஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. செகண்ட் சர்வீஸ் வேறு வந்துருச்சு. அவனையும் செகண்ட் சர்வீஸ் விட்டோம்னா முடிஞ்சு. இவன் ஒன்று சொல்லியிருந்தானே, அது என்ன சொல்லியிருந்தானா, ராவணன் நம்ம கூட பேசுவார்னு சொல்லியிருந்தேன்லங்க. அதுக்கு தான் எடிட்டிங் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. பட்டு டங்கு ஸ்லிப் ஆகுது. எடிட்டிங் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னாச்சுன்னு தெரில,
செட் ஆகலை வாய்ஸும் கொஞ்சம் மேட்ச் ஆகலைங்க. ஸோ அதனால் நம்ம பேசுகிறத கொஞ்சம் ஸ்லாங்கை கொஞ்சம் மாற்றிக்குவோம். ஸ்லாங்கை மாற்றினா தான் நம்ம ராவணன் நம்ம பேசுகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமே நம்ம ராவணன் பேசிடுவோம். நம்ம கூட அப்படியே கமெண்ட் நம்ம ரைட் பண்ண நம்ம ராவணன் நம்ம கூட அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே போவாருங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்ம பேசுகிறப்ப யாராவது சைடில் கமெண்ட் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கும்ல, அது ஃபன்னாக போயிட்டு இருக்கும்ல. சீக்கிரம் நடக்கும், வெயிட் பண்ணுங்க சரிங்களா? சரி ஓகேங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். சரி விளாக்னு வருது பாருங்கள். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் பண்ணி ஒரு டங்குன்னு ஒரு கிளிக்கை போட்டு விட்ருங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. திட்டணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து திட்டுங்க கமெண்ட்டில். தாறுமாறாக திட்டினாலும் பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஓகேங்க, பாய்.